ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி நல்ல காரசாரமான ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் சுவையில் நல்ல ரிச் டேஸ்ட்டோடு இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய சொல்லுவாங்க சன்னா மசாலா பண்ணுறதுக்கு வந்து டீ பேக் போட்டு வேக வைக்கணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, ஈவன் சாதத்து கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு குக்கரை வந்து சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா வாசனை கொடுக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தாளிதத்துக்கு 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் போல் மிளகு, அதுக்கப்புறமா 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை. இதுதான் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஏலக்காயை மட்டும் லைட்டாக நசுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கும். தாளிதம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. நீங்கள் இந்த சன்னா மசாலா இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. சன்னா மசாலா இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கன் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா, இப்படி உங்ககிட்ட ஏதாவது மசாலா வச்சுருப்பீங்கல்ல, அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சன்னா மசாலா தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கூடவே கொஞ்சம் போல் புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து இது கூட நம்ம கொண்டக்கடலையே சேர்த்துடலாம். நான் வந்து ஓவர் நைட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து 1 கப் அளவு கொண்டக்கடலை இருக்கும். இதை நம்ம தண்ணியை இருத்துட்டு சேர்த்துடலாம். கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த கொண்டக்கடலை முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் வந்து இந்த மிக்சியில் நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அதெல்லாம் லைட்டாக மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதனால் நான் அந்த மிக்சியை வந்து கழுவி அப்படியே இதில் சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கிறலாம். இல்லைனா வந்து நீங்கள் டம்ளரில் வந்து கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் விசில் விட்டுறலாம். கண்டிப்பாக 7-8 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி சன்னா மசாலா தயாராகும். நம்ம வீட்டில் வந்து 3-4 விசில் மட்டும் விடுவோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ வருதில்லை. பாருங்கள், இப்போ 7-8 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இது செஞ்சுட்ருக்கும் போதே வீடே அப்படியே கமகமான்னு மணக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வாயில் எச்சி ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோத்துக்கு இது டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட, பூரி கூட, அதுக்கப்புறமா தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இப்போ கடைசி அந்த கிரேவிக்கு ஃபைனல் டச் கொடுத்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விடுங்க. இது நல்ல மணமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கசூரி மேத்தி கூட தூவி விடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.